ஹரி ஓம். நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது தனுசு ராசியினுடைய பொது பலன். அந்த ராசி நபர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அந்த ராசியினுடைய நிலைப்பாடு என்ன, அந்த ராசியினுடைய தத்துவம் என்ன என்பதனை இப்போது நாம் காண்போம். நண்பர்களே, தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான். அவரே தனுசு ராசிக்கும் அதிபதி. அவரே 4ஆம் இடம், சுகபோகஸ்தானம், தாயுடைய ஸ்தானம், தன்னுடைய ஆரம்ப கால கல்வி, வீடு, மனை, வண்டி, வாகனம், இதுக்கெல்லாம் அவரே காரணமாக அமைகிறார். குரு பகவானே அதிசிறந்த யோகாதிபதியாகவும் வருகிறார். அடுத்தது இதுக்கு யோக கிரகம் என்று சொன்னால் சூரிய பகவான் முழு யோகாதிபதி, சந்திரன் பாதி, செவ்வாய் கிரகம் பாதி அளவுக்கு நன்மை செய்வார்கள். இந்த ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சனீஸ்வரன். அவர் ஓரளவுக்கு நன்மையை தருவார். ராகு கேது பகை பெறாத ராசிகள் தனுசு ராசி. நண்பர்களே, இந்த ராசி நபர்களுடைய பொது பலன். மனம் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கும். ஒரு சில நேரத்தில் சில சிக்கல்கள், மன உளைச்சல்கள் இருந்தாலும் அதில் இருந்து மீண்டு வந்து மிகவும் பிரகாசமாகவும் எதிலும் நான் முன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்பதிலே அந்த ராசிக்காரர்களுடைய எண்ணங்கள் மேலோங்கும். அது விளையாட்டாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அந்த ராசிக்காரர்கள். அறிவுத்திறன் இயற்கையாகவே கூடுதலாக இருக்கும். பிறர் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, அவர்களுடைய அறிவாற்றல் திறன் மேம்படக்கூடிய அளவுக்கு அவருடைய எண்ணங்கள் மேலோங்கும். இந்த ராசிநாதர் குரு பகவான் மட்டும் பாதிக்கப்படாமல் நல்ல ஸ்தானத்தில் இருந்து இந்த ராசியை பார்த்து விட்டால், அதுவும் 9ஆம் இடம் மீன சிம்மத்தில் இருந்து, சூரியனுடைய வீட்டில் இருந்து அவர் இந்த ராசியை பார்த்து விட்டால் மிகவும் சிறந்த பலன். அதே சூரிய பகவான் லக்கணத்துக்கு 10ல் அமர்ந்து, தர்மாதிபதி கர்மஸ்தானத்தில் அமர்ந்து, கர்மஸ்தானாதிபதியும் புதனும் சூரியனும் சேர்ந்து குரு பகவான் இருந்து விட்டால் மிக உயர்ந்த பலனை கொடுத்து விடுவார்கள். அவர்களுடைய ஆற்றல், மனமகிழ்ச்சி, தொழில் வளம், உத்தியோகம், உயர்ந்த இடம். தொழில் உத்தியோகத்தில் உயர்ந்த இடம்னா பதவி பாராட்டுதல் மேலோங்கும். தானாகவே அவர்களை தேடி வரும். ஒரு சில இடையூறுகள் இருந்தாலும் அதெல்லாம் மீண்டு வெற்றி பெற்று மிக பிரமாண்டமான இடத்து வந்து சேரக்கூடிய ராசியாக தனுசு ராசி இருக்கும். அவர்களுடைய எண்ணம் பந்த பாசம், சொந்த பந்தம், அதன் மேல் அதிகபட்ச பற்றுதல் இருக்கக்கூடும். ஒரு சில நேரத்தில் இவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போகும் பட்சத்தில் அவர்கள் மேல் சில வெறுப்புகளும் இருக்கும். இருந்தாலும் தன் கட்டுப்பாட்டில் வர வேண்டும், தான் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். அதில் அவர்களுடைய முன்னுரிமை கொடுத்து விட்டால் அவர்கள் எல்லா விதத்திலும், எல்லா அமைப்பிலும் பதவிகள் கிடைக்கலாம். அதாவது அரசாங்கத்தால் சில தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன், கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர், எம்எல்ஏ, எம்பி, இந்த மாதிரி உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய அமைப்பும் அவர்களுடன் இருக்கும். ஒரு நிர்வாகத்தை அவரிடம் கொடுத்தால் அதை எப்பேற்பட்டாவது சரியாக நடத்தி முடிக்க வேண்டும், நியாயமாக நடக்க வேண்டும் என்று எண்ணுபவர்களில் அந்த ராசிக்காரர்கள் முன்னோடிகள். நண்பர்களே, இந்த ராசியில் 3 நட்சத்திரம்: மூல நட்சத்திரம், போராட நட்சத்திரம், திராடம் 1ஆம் பாதம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் நேர்த்தியானவர்கள். பொதுப்படையாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூல நட்சத்திரம் என்றால் சிறு பயம் வரும். ஆனால் அவர்களுக்கு அது அல்ல. மிகவும் பிரகாசமான அறிவாற்றல், நுண்ணறிவு, மற்றவர்களை மதிக்கக்கூடிய தன்மை, மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புக்கு
அல்லது அவர்களுடைய எண்ணோட்டங்களை தெரிந்து அதுக்கு தகுந்தது போல் தன்னை மாற்றிக்கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல், இது அனைத்திலும் அந்த நட்சத்திரக்காரர்கள், அந்த ராசியில் பிறந்தவர்கள், லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் பிரகாசமாக விளங்கக்கூடியது. அடுத்தது பூராட நட்சத்திரம். மூல நட்சத்திரம் கேது பகவானுடையது. பூராட நட்சத்திரம் சுக்கிர பகவானது. சுக்கிர பகவான் இவருடைய குருவுடைய 2வது வீடான 4வது வீட்டில் தான் உச்சம் பெறுகிறார். அவரே 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி. ஆகவே அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவாதத்தில் வெற்றி பெறக்கூடியவர்கள். எதையாவது எடுத்தால் அந்த காரியத்தில் தான் என்பதில் முன்னோடியாக இருப்பார்கள். விடாபிடியாக அந்த காரியத்தை செய்து முடிக்கணும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும். சிறு தோல்வி என்றால் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துக்கு சீக்கிரமாக வரமாட்டார்கள். அதை ஏதாவது ஒரு வகையில் ஜெயித்து காட்டணும் என்ற எண்ணம் மேலோங்கும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். இது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருந்து சூரியனுடைய வீடான குரு சிம்மத்திலேயே குரு பகவான் அமர்ந்து இருந்தால் மிக உயர்ந்த பலனை கொடுக்கும். அந்த அளவுக்கு அந்த கிரகம், அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நண்பர்களே, இந்த ராசியை பொறுத்தவரை சர்வ காரியத்திலும் வெற்றியும் மனமகிழ்ச்சியும் சாந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கொடுக்கும். வீடு, மனை, தொழில், கல்வி, குடும்பம் எல்லா விதத்திலும் சிறந்து விளங்க வேண்டும், தான் முன்னோடியாக இருக்க வேண்டும், அந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கக்கூடிய ராசியாக தனுசு ராசி இருக்கும். நண்பர்களே, அந்த ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். சில சிக்கல்கள் இருக்கும், இருந்தாலும் அதெல்லாம் மீண்டு வரக்கூடிய அமைப்பு அந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அமையும். நண்பர்களே, நாளை மகர ராசி பற்றி காண்போம். நன்றி, வணக்கம்.